இது உண்மையான வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். எதை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிப்பை விரும்புகிறவன். இது உண்மையான வார்த்தை. அது எது? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்பது. குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். ஒரே மனைவியை உடைய புருஷனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். தெளிந்த புத்தியுள்ளவனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். யோக்கியதையுள்ளவனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். அந்நியரை உபசரிக்கிறவனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாதவன் யார்? கண்காணியானவன். அடிக்கிறவனாய் இருக்கக்கூடாதவன் யார்? கண்காணியானவன். கண்காணியானவன் எதை இச்சிக்கிறவனாய் இருக்கக்கூடாது? இழிவான ஆதாயத்தை. பொறுமையுள்ளவனாய் இருக்க வேண்டியவன் யார்? கண்காணியானவன். சண்டை பண்ணாதவனாய் இருக்க வேண்டியவன் யார்? கண்காணியானவன். கண்காணியானவன் எப்படிப்பட்ட ஆசை இல்லாதவனாய் இருக்க வேண்டும்? பண ஆசை இல்லாதவனாய். கண்காணியானவன் எதை நன்றாய் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும்? தன் சொந்த குடும்பத்தை. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டியது யார்? கண்காணியானவன். ஒருவன் எதை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை விசாரிக்க முடியாது. தன் சொந்த குடும்பத்தை. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் எதை விசாரிக்க முடியாது? தேவனுடைய சபையை. இருமாப்படைய கூடாதவன் யார்? கண்காணியானவன். ஆக்கினையிலே விழுந்தவன் யார்? பிசாசு. கண்காணியானவன் எப்படிப்பட்ட சீஷனாய் இருக்கக்கூடாது? நூதன சீஷனாய். நிந்தையில் விழக்கூடாதவன் யார்? கண்காணியானவன். கண்காணியானவன் யாருடைய கண்ணியில் விழாதபடி இருக்க வேண்டும்? பிசாசின். கண்காணியானவன் எவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும்? புறம்பானவர்களால். இரு நாக்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதவர்கள் யார்? உதவிக்காரர்.
உதவிக்காரர் எப்படிப்பட்ட பிரியராய் இருக்கக்கூடாது? மதுபான பிரியராய். உதவிக்காரர் எதை இச்சிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது? இழிவான ஆதாயத்தை. நல்லொழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் யார்? உதவிக்காரர். உதவிக்காரர் எதின் ரகசியத்தை காத்து கொள்ள வேண்டும்? விசுவாசத்தின். உதவிக்காரர் விசுவாசத்தின் ரகசியத்தை எதிலே காத்து கொள்ள வேண்டும்? சுத்த மனசாட்சியிலே. முன்னதாக சோதிக்கப்பட வேண்டியவர்கள் யார்? உதவிக்காரர். உதவிக்காரர் எப்பொழுது ஊழியம் செய்யலாம்? குற்றம் சாட்டப்படாதவர்களானால் ஊழியம் செய்யலாம். நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் யார்? ஸ்திரீகள். அவதூறு பண்ணக்கூடாதவர்கள் யார்? ஸ்திரீகள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் யார்? ஸ்திரீகள். ஸ்திரீகள் எல்லாவற்றிலேயும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? உண்மை. ஒரே மனைவியை உடைய புருஷராய் இருக்க வேண்டியவர்கள் யார்? உதவிக்காரர். உதவிக்காரர் எவைகளை நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும்? தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும். எதை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள்? உதவிக்காரருடைய ஊழியத்தை. உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் எதில் மிகுந்த தைரியத்தை அடைவார்கள்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில். தீமோத்தேயுவின் இடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று கூறியவர் யார்? பவுல். பவுல் தீமோத்தேயுவிற்கு எங்கே நடக்க வேண்டிய வகையை எழுதினார்? தேவனுடைய வீட்டில். தேவனுடைய வீடு எது? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சத்தியத்திற்கு தூணாயிருக்கிறது எது? தேவனுடைய வீடு. சத்தியத்திற்கு ஆதாரமாயிருப்பது எது? தேவனுடைய வீடு. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது எது? தேவ பக்திக்குரிய ரகசியம். மாம்சத்திலே வெளிப்பட்டவர் யார்? தேவன். தேவன் எதிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார்? ஆவியிலே. தேவன் எவர்களால் காணப்பட்டார்? தேவதூதர்களால். தேவன் எவர்களிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார்? புறஜாதிகள். தேவன் எங்கே விசுவாசிக்கப்பட்டார்? உலகத்திலே. தேவன் எதிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார்? மகிமையிலே. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.